எதிரிய நம்ம நண்பனாக்கிக்கிறது ஒரு நல்ல யுக்தி. அவங்க கூட எப்பவுமே நம்ம சண்டை போட்டுட்டே இருக்க முடியாதுல்ல. அதே சமயம் அவங்க நம்ம கிட்ட கேக்குற எல்லாத்தையும் நம்ம தூக்கியும் கொடுக்க முடியாது. அதுக்கு எல்லாம் ஒரே சொல்யூஷன். அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டா நம்மள தொல்லை பண்றதை நிப்பாட்டிடுவாங்க. எல்லாம் யோசிச்சுதான் நான் இதுக்கு சரின்னு சொன்னேன். ஐயா உள்ளவா நீங்க கூப்பிட்டதா சொன்னாங்க. காவேரி நீ சொல்ல. ஒண்ணும் இல்ல, பாட்டிய எப்பவும் கவனிச்சுக்க ஒரு ஹோம் நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்க. நீதான் நர்சிங் படிச்சிருக்கல, நீ ஹோம் நர்ஸா இருந்து பாட்டிய கவனிச்சுக்கிறீங்க. உங்களுக்கும் ஒர்க் பண்ணு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. எங்களுக்கும் ஒரு ஹோம் நர்ஸ் தேவைப்படுது. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க. டாக்டர் கூட மீட்டிங் வச்சு பாட்டிக்கு எப்போ என்ன மாத்திரை கொடுக்கணும், பாட்டியோட மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாமே தெரிஞ்சுக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க எங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. முன்னாடி ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ல என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தீங்களோ அதையும் நாங்க கொடுத்துறோம். ரொம்ப நன்றி தம்பி. நிஜமாவே இந்த உதவி ரொம்ப பெருசு. பாருமா, எதுக்காகவும் யார் காலையும் விடக்கூடாது. ரொம்ப நன்றிண்ணா, சத்தியமா சொல்றேன்னா. நாங்க யார்கிட்டயுமே பிரச்சனை பண்ணணும், அங்க எதையுமே சமாளிக்க முடியாம தான் நாங்க இங்க கிளம்பி வந்தோம். ஆமாங்க தம்பி, அவங்களுக்காவது குடியிருக்கிறதுக்கு வீட்டையாவது விட்டுட்டு போனாரு. எங்களுக்கு கடனை தான் தம்பி விட்டுட்டு போனார். எதுவுமே இல்லாம நடு ரோட்ல தான் நின்னோம் தம்பி. வேற வழி இல்லாம தான் நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோம். நீங்க எப்ப சொன்னாலும் அப்பத்துல இருந்து சிந்து வேலைக்கு சேர்ந்துருவா. ரொம்ப நன்றி தம்பி. இவனை நம்பாத விஜய், எதுவுமே தெரியாது, சும்மா அதுதான் நடந்ததானே, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்.